நம்மளுடைய அடுத்த கேள்வி என்னன்னா, கிறிஸ்தவ குணத்திலேயே வந்துட்டு அ வேதத்திலேயே பார்க்குறோம். ஆனா ரியல் லைஃப் மிஷனரீஸ்ல கூட ஒரு நல்ல குணத்த நம்ம கத்துக்கலாம் இல்லைங்களா? உங்கள பொறுத்த வரைக்கும் இந்த மிஷனரீஸ் அ இந்த மாதிரி ஒருத்தர் இருந்தாங்க. இவங்ககிட்ட ஒரு நல்ல குணத்த நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, நீங்க யார சொல்லுவீங்க? அந்த குணத்த பத்தி கொஞ்சம் சொல்றீங்களா? எவ்வளோ பேருங்க எண்ண முடியாத அளவுக்கு மிஷினரிமாருங்க ம். தங்களுடைய வாழ்க்கையே ம். சாக்ரிஃபைஸ் பண்ணுவாங்க. ம். இப்படிப்பட்ட ஒரு குணலட்சணத்துக்கு வாழணும் ஜனங்க, ம். நல்ல நிலையில் வரணும்னு ம். சொல்லி அர்ப்பணித்தவங்க தான் மிஷினரிங்க. ம். மிஷினரிங்க தன்னுடைய சொத்துக்களை வித்துட்டு ம்ஹ்ம். அதை கொண்டு வந்து ம். எந்த இடத்த ஆண்டவர் காண்பிச்சாரோ ம். அந்த கிராமத்தை அவங்க அடாப்ஷன் பண்ணிக்கிட்டு ம். அந்த ஜனங்களை தனக்கு சொந்தமாக்கிக்கிட்டு ம். அவர்களுக்காக தன்னுடைய சொத்தையே அர்ப்பணித்தாங்க. ம். இன்னைக்கு கிறிஸ்தவங்க தன்னுடைய சொத்தை சேகரிக்குதுங்க. ஆனால் அது தவறு. அ. தன் சொத்தை விற்று ம். ஜனங்களுக்குடைய எதிர்காலத்தை கட்டினாங்க. ஆ. அம்மா சாண்டியோ என்ற மிஷினரி ஓகே. அவர் இந்தியாவில் வந்து ஊழியம் செய்யணும்னுட்டு ம். பாரம் கொண்டார். ம். அப்போது அதுக்காக ஜெபம் பண்ணாங்க. அவங்க வர்றதுக்கு எல்லாம் ஆயத்தமானாங்க. ம். அவங்க மனைவி திடீர்னுட்டு சிக்காயிட்டாங்க. ம். சிக்கானும்போது டாக்டர் பரிசோதனை செய்யும்போது ம். அவங்களுக்கு கேன்சர் வந்து 4th ஸ்டேஜில் வந்துட்டுருக்குது. ஓ! அது தெரியாமலே இருந்து அதை தெரியப்படுத்தின உடனே இப்போ அவங்க மரணத்துக்கு தான் ஆயத்தமாக இருக்காங்க. ம். அப்போ தன்னுடைய புருஷனை சாண்டிகோவை பார்த்துட்டு சொல்கிறாங்க, ம். அவங்க பெரிய பணக்காரி. ம். அவங்களுக்கு 14 கப்பல் இருந்தது. ஓ! 1, 2 இல்ல, ஆ. 14 கப்பல். அப்போ அவங்க என்ன சொன்னாங்க, "நீ இந்தியாவுக்கு மிஷினரியாக போகிற, இந்திய ஜனங்களுக்கு வா வடக்குக்கும் தெற்குக்கும் வித்தியாசம் தெரியாத ஜனங்க, ம். பாமர ஜனங்க. அவங்களுக்காக என்னுடைய கப்பலெல்லாம் விற்று ம். நீ அங்கே ஊழியம் செய்ய நீ புறப்படு. என்ன என்னை குறித்து நீ கவலைப்படாத. ம்ஹ்ம். நான் ஆண்டவரை நான் அழைக்கும்போது நான் போகிறேன்." அதே மாதிரி அவங்க கர்த்தருக்குள் நித்திரை அடைஞ்சாங்க. ஓ! சரி. அது பண்ணிட்டு இவர் இந்தியாவுக்கு வந்து ம். இன்னைக்கு தமிழகத்தின் தென்பகுதியில் இருக்கிற ஆலயமெல்லாம் அவர் கட்டினது தான். ஓ! அவர் வந்து ஒரு இடத்துல ஒரு அங்கே இடம் கொடுத்தா நான் ஆலயத்தை கட்டி ம். கொடுக்குறேன்னு ஒரு நிபந்தனையை வச்சார். அப்போது அங்கே இருக்கிற ஜனங்க இடம் கொடுத்தாங்க. அதனால் அந்த இடத்துல அந்த இடத்துல அந்த ஜனங்களுக்கு படிப்பறிவு இல்லை. ம். படிப்பில்லாதவங்களுக்கு ஏன் பைபிள் எப்படி கொடுக்க முடியும்? ம். படிப்பில்லாதவர்கள் எப்படி ஆண்டவரை தெரிஞ்சுக்குவாங்க? அதனால் அந்த ஆலயம் கட்டுறதுக்கு பக்கத்துலேயே ஒரு ஸ்கூலை கட்டுவார். அங்கங்கே ஸ்கூல்களும் ஆலயமாக கட்டி ம். என்ன பிள்ளைங்கள சத்தியத்தில் வளர்த்தாங்க. ம். அதனால் அவங்கவுங்க படிக்க ஆரம்பித்து வாழ்க்கையில் உத்தியோகத்தில் பெண்களும் உட்கார ஆரம்பித்தாங்க. ம். ஆகையால் அது ரொம்ப போராட்டமான காலம். பெண்களுக்கு ஒரு உரிமை இல்லாத காலம். ம். அந்த மாதிரி காலத்தில் வந்து அவங்க ஆலயத்தை கட்டி பள்ளிக்கூடத்தை கட்டினாங்க. அது மட்டுமல்ல, சில போராட்டம் அரசாங்கம் வந்து அவங்களெல்லாம் தாக்குச்சு. ம்ஹ்ம். நாங்கள் செய்ய வேண்டிய வேலையை நீங்கள் செய்கிறீங்கன்னு சொல்லி அநேக காரியங்களை அப்போ கூட போராட்டத்தில் அவங்க தன்னுடைய சொத்துக்களை அந்த 14 கப்பலையும் அவங்க விற்று வந்து ம்ஹ்ம். தமிழ்நாடு தென்னக பகுதி முழுவதுமாக சென்னையிலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் அநேக சபைகளை அவர் கட்டினார். ம். ஆச்சுங்களா? இன்றைக்கி தமிழ்நாட்டு பிள்ளைங்க ரொம்ப நன்றி செலுத்தணும். அந்த அளவுக்கு வந்து அவர்கள் உதவி செய்தார். ம். அது மட்டுமல்ல, நம்முடைய வில்லியம் கேரி ம்ஹ்ம். அவர் நம்ம இந்தியாவுக்கு வந்து அவருடைய ஊர்லேயே இந்தியா மேப்பை வச்சு முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணுவார். ம். நம்முடைய நாட்டு மக்களுக்கு. பாருங்கள், பிற நாட்டு மக்களுக்கு நம்ம இந்தியா மேலே பாரம் இருக்குது. ஆ. நம்ம நாட்டு இந்திய ஊழியர்களுக்கு இந்தியா மேலே எந்த பாரம் இல்லை. ம். அவர்களுக்கு அந்த பாரம் இருந்து வந்த உடனே கப்பலில் வந்துட்டே இருக்காரு.
அவருடைய பிள்ளைக்கு வந்து அப்போது வந்து மலேரியா வியாதி வந்து அந்த வியாதினால செத்துட்டான். பிள்ளை செத்துட்ட பிறகு கப்பலில் வந்துன்னுக்கிறாரு. என்ன பண்ண முடியும்? புதைக்க முடியாது. குழந்தைய எடுத்து கப்பலில் போட்டுட்டு இப்போ பயணம் பண்ணின்னு வரார். இங்கே வந்த உடனே அவர் செய்கிற வேலைகளை பார்த்த உடனே அப்போ பிராமணனுடைய காலம் இல்லைங்களா? அப்போ வந்து ஊர் அடுப்பு வச்சுட்டு தண்ணி கூட கொடுக்க மாட்டேன்னுட்டு தனியாக இருக்கிறாரு. அப்போது திரும்ப தன்னுடைய இன்னொரு பிள்ளை இறந்து போச்சு. ஏன்னா பசி பட்டினியில் இறந்து போச்சு. அந்த இறந்து போயிட்ட பிறகு அவர் ஊர் தள்ளி வச்ச பிறகு அவர் என்ன பண்ணுவார்? அவரே குழி நோண்டி அவரே பிள்ளைய பதிவு வைக்கிறார். யாராவது இருப்பாங்களா? அதோடு தன் நாட்டுக்கே போயிடலான்னு போயிருப்பாங்க. கடலில் ஒரு புள்ளைய போட்டார். சமுத்திரத்தின் ஓரத்தில் வந்து ஒரு புள்ளைய அடக்கம் பண்ணுறாரு. அப்படி வில்லியம் கேரியுடைய வாழ்க்கை அவ்வளவு போராட்டமான வாழ்க்கை. அதனால அப்போ கூட ஆண்டவர் அந்த நேரத்தில் 2 புள்ளையும் பறி கொடுத்த ஒரு தாய் உள்ள எப்படி இருக்குங்க? அவள் மன வியாதி உள்ளவளாக மாறிட்டா. பொண்டாட்டிக்கு புத்தி மாறாட்டம் ஆகிப்போச்சு. அதனால் அவளை வச்சுக்கிட்டு ஊழியம் செய்யணும். சரி, அவளும் செத்தா. அப்போது தனிமையாக நிற்கிறார் வில்லியம் கேரி. அந்த அளவுக்கு அவர் எப்படியாவது இந்திய நாட்டு மக்களை சத்தியத்தில் நடத்த மூட நம்பிக்கையிலேருந்து வெளி நீக்க பண்ணார். தான் பொண்டாட்டி செத்ததும் தான் பிள்ளைங்க செத்ததை குறித்து கூட அவர் முக்கியப்படுத்தலை. இந்தியாவில் இருக்கிற ஒவ்வொரு பெண்மணிகளும் அதாவது ஒருத்தனுக்கு 30 வயசு இருக்கும். அந்த 30 வயசு பையன் ஆளுக்கு ஒரு 10 வயசோ 5 வயசோ புள்ளியை வச்சு கல்யாணம் கட்டுவான். அப்போது அந்த மாதிரி கல்யாணம் கட்டும் போது இதை பார்த்தாரு. பார்த்த உடனே அவன் சீக்கிரமாக செத்து போயிடுவான். அந்த பொண்ணுங்க வந்து சரியான வாழ்கிற கட்டத்தில் விதவிகளாக நிற்பாங்க. அப்போ விதவியாக நின்றுட்டு விட்டுட்டாலும் பரவாயில்ல. அவன் செத்த பணத்தோட இந்த நபரையும் சேர்த்து கட்டி உடன்கட்டை ஏறுதல்னு வச்சுட்டு இருந்தார். அப்போது அதை மாற்றினவர், அதுக்காக போராடினவர், உண்ணாவிரதம் இருந்து அதை வந்து மேற்கொண்டவர். அவரோடு கூட மகாத்மா காந்தி வந்து உட்கார்ந்தார் அந்த உடன்கட்டை ஏறுதலை வந்து உடைப்பதற்கு. புரிஞ்சுங்களா? அப்போது விக்டோரியா மகாராணி இருந்தாங்க. அப்போ அவருக்கு நேரடியாக இவர் வந்து லெட்டர் எழுதினார். நீயும் ஒரு பெண் தான், இங்கே பெண்களெல்லாம் இந்த மாதிரி உயிரோடவே சாகடிக்கிறாங்க, இது நியாயமா? இந்த இரத்தப்பழி யாரிடத்துல கர்த்தர் கேட்பாரு? உன்னை வந்து எஸ்ரா போல தேவன் உயர்த்தி இருக்கும் பொழுது நீ இதை காணாமல் இருக்கக்கூடாது. போய் சேர்ந்த உடனே சட்டம் மாறிடும். அப்போ மிஷினரி எதுக்காகனா சும்மா ஊடா சுற்றுறதுக்கு நாடா சுற்றுறதுக்கு இல்லை. மிஷினரினா ஜனங்களுடைய தேவைகள் என்ன, அந்த மக்களுக்குடைய காரியங்கள் என்ன, படிப்பறிவில்னா படிப்பை கொடுக்கணும், தேவனை தொழுது கொள்ள வேண்டியதுக்கு அவங்க சொத்துனால ஆலயத்தை கட்டினாங்க. அப்படியெல்லாம் பண்ணி மக்களை வந்து சீர்படுத்தினாங்க. சட்டை போட தெரியாது, கோமணம் கட்டுவான், பேண்ட்டுன்னு சொன்னால் கிண்டல் பண்ணுவான், கொழா மாட்டேன்கிறான்னு. அப்படிப்பட்டவங்களுக்கெல்லாம் நாகரிகம் கற்றுக் கொடுத்து, அவங்களுக்கு நல்ல விதமான படிப்பை கற்றுக் கொடுத்து, அவங்களுக்கு நல்ல எஜுகேஷனை கொடுத்து, அதன்படி அவங்க சுகாதாரமாக இருக்க மெடிக்கலெல்லாம் ஏற்படுத்தி, அப்படி மிஷினரிகளுடைய வாழ்க்கை. ஆகையால் ஒவ்வொரு பற்றி சொன்னோம்னா நாள் போதாது. ஆகையால் நம்முடைய கிறிஸ்தவம் பிறரை வாழ்வைப்பதற்கு, பிறருடைய கண்களை திறக்குவதற்கு, ஏசாயாவில் சொன்னபோது பைபிளை கொடுத்தா அங்கே படித்தவங்ககிட்ட கொடுத்தா, ஐயோ இது வந்து முத்திரை போடப்பட்டிருக்குது, இது ரகசியமாக இருக்குது, இதுக்கு எங்களுக்கு தெரியல சொல்லி திருப்பி கொடுத்துட்றோம். படிக்காதவங்ககிட்ட கொடுத்தா, நாங்கள் தான் படிக்கல, எங்களுக்கு என்ன தெரியும். இப்படி இருக்கும் போது என்ன மிஷினரி வேலை செய்வேன்? அதனால ஸ்டடி பண்ணி அவங்க என்ன பண்ணாங்க, முதல் படிப்பை கற்றுக் கொடுத்தாங்க, பகுத்தறிவை கொண்டு வந்தாங்க. இன்றைக்கி பகுத்தறிவுன்னு சொல்கிறாங்க. பகுத்தறிவு இல்லாதவன் தான் என்னென்னோ செய்தான். அதனால் இவங்க வகுத்து மக்களுக்கு தேவை என்னவோ அதை செய்வதற்கு தன்னுடைய வாழ்க்கையை டெடிகேஷன் பண்ணாங்க, தன்னுடைய ஜீவியத்தை அர்ப்பணித்தாங்க. பிறகு முற்றிலுமாக சமர்ப்பித்தாங்க. எந்தெந்த இடத்துக்கு என்ன தேவையோ அதையே அவங்க சந்தித்தாங்க,
அவங்கள சரியான நிலைக்கு கொண்டு வந்தாங்க. இதுதான் மிஷினரியுடைய ஊழியம். ஆகையால மறக்கவே முடியாது. இந்தியா மறக்கவே முடியாது. முடியாது. 2வது ஒரு ரைட் ரெவரண்ட்டுன்னு சொன்னால் அவர் ஏற்படுத்தின கல்லூரி, அந்த கல்லூரியில் படிச்சுட்டு வெளியே வரும்போது தான் அவர் ரைட் ரெவரண்ட் ஆகிறோம். 2வது வேதத்தை இந்தியாவில் பல மொழிகள் இருக்குது, ஒரு மொழி இல்லை. ஆகையால் 20 மொழிகளில் வேதத்தை மொழிபெயர்த்தார். ஆகையால் இன்னைக்கு கர்நாடகா நன்றி செலுத்தணும். டிக்ஷனரிகளை எழுதி கொடுத்தாங்க. தமிழுக்கு டிக்ஷனரி எழுதினது யார், கன்னடத்துக்கு டிக்ஷனரி எழுதினவர் யார்? இந்தியாவுக்கு வந்த மிஷினரிகள் தான் நம்ம மொழியை கற்றுக்கிட்டு நம்ம மொழிக்கு வேண்டிய அகராதியே எழுதி கொடுத்தவங்க அவங்க, ஆச்சுங்களா? அப்போ அதனால மிஷினரி வாழ்க்கை சாதாரண வாழ்க்கை அல்ல, அது ஒரு தாமரையான ஒரு வாழ்க்கை. தாமரை சின்ன வச்சுக்கிறது பெருசு இல்லை. தாமரை என்ன ஆகுது, தண்ணியில் இருக்குது, ஆனால் தண்ணியில் ஓட்டலை, அது தனித்து நிற்கிது. அது தன்னுடைய சூரிய ஒளினால் மலருது, தண்ணீரால் அது வளர்ந்துருக்குது. அதே போல் கிறிஸ்துவின் கிருபையினாலும் மனுஷனுடைய தயவினாலும் அவர்கள் இந்த உலகத்துக்கு ஒட்டாமல் இந்த உலகத்திலே இருந்து தேவனுடைய ராஜ்யத்தை கட்டினாங்க. அதுதான் மிஷினரி வாழ்க்கை. நாம் அப்படி வாழ்வதற்கு யாராவது ஒரு மிஷினரியை பின்பற்றணும். சரி, தெரிஞ்சுங்களா? அசிரியா என்பவர் இங்கே நம்ம இதில் இன்னைக்கு சிஎஸ்ஐன்னு சொல்கிறதும் என்எஸ்சின்னு சொல்கிறதும் வடநாட்டு பக்கத்தில் ஊழியத்தை ஒரு பகுதியும், சிஎஸ்ஐ என்று சொல்கிற எல்லா சபைகளும் ஒன்று சேர்த்தார். ஒன்று சேர்த்து கிறிஸ்துவ ஐக்கியத்தை ஏற்படுத்தி அவர் முதலாவது இந்திய நாட்டுக்காக அர்ப்பணித்தாங்க. அப்போது நம்முடைய நாடு இன்றைக்கு சரியான கல்வியிலும் சரியான மேதாவிகளாகவும் இருக்கிறவங்கெல்லாம் நம்முடைய கிறிஸ்தவ ஸ்கூலில் படிச்சுட்டு தான் வெளியேறினாங்க. நம்முடைய கிறிஸ்தவம் மதத்தை மாற்றுவதற்காக அல்ல, மனம் மாறுவதற்காக தான் பிரயாசப்பட்டது. மனம் மாறி கிறிஸ்தவ ஜீவியம் செய்வதற்கு எல்லா ஜாதியாரும், எல்லா கோத்திரத்தாரும், எல்லா பாஷைக்காரரும் கிறிஸ்துவத்தில் வந்தாங்க. அதனால் அவங்கவுங்க மொழியை மாற்ற முடியாது. கன்னடக்காரனை பார்த்து இங்கிலீஷ் பேசுகிறான்னு சொல்கிறோமா? இங்கிலீஷ்காரனை பார்த்து நீ கன்னடா பேசுகிறான்னு சொல்கிறோம் இல்லை. அவன் மொழி பேசுனா அவன் நாட்டில் இருக்குன்னா அவன் தேவனுக்கு போகணும். அதனால தான் அவர் சொன்ன உபதேசத்தை கேட்டு மிஷினரிகள் எல்லா இடங்களில் போனோன்னே எல்லா நாடுகளிலும் நம்முடைய கிறிஸ்தவம் இருக்கிற காரணம் மிஷினரிகளுடைய உழைப்பு, அவர்கள் செய்த தியாகம், அவருடைய ஊழியம் தான் இன்றைக்கு எடுத்துக்காட்டார்.